கையை தூக்குங்க, நீ இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுன உடனே நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. ஒரு அட்டை மாதிரி ஒன்று கொடுத்து பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இன்று முதல் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாதிரி 1000 அட்டை எழுதினாலாம் இருக்கான். பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லது நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று நான் சொல்ல கேள்விப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. அது பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுதல். அது கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் எனக்குள் காண்பிக்கிற ஒன்று. ரட்சிக்கப்படுதல் என்பது கையால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் அல்ல, கையால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனம். அது தேவனால் எனக்குள் நிகழ்கிறது. ஆகவே தேவனுடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார் என்ற அந்த விஷயமே, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற அந்த விஷயமே அங்கதான் துவங்குது. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் 99% மக்கள் தங்களுடைய ரட்சிப்பு விஷயத்துல தவறாக போய்கொண்டிருக்கிறாங்க. நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள், உங்கள் மனசாட்சி நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை ஒரு உபதேசமாக கீழ்ப்படிதல் வழியாக நீங்கள் நிறைவேற்றினீர்களா? அங்கே கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதா? அதோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் கையால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை உங்களுக்குள் செய்திருக்கிறார் என்ற தெளிவு உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து விட்டார் என்ற அனுபவம் உங்களுக்கு வந்து விட்டதா? அதை விட்டு என்னுடைய பேர் டேவிட், என்னுடைய பேர் சுந்தர்ராஜ், என்னுடைய பேர் யோவான் என்று எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நாங்க 10 தலைமுறை கிறிஸ்தவர்கள், எங்கள் குடும்பத்தில் ரெவரன்ஸ் இருக்காங்க, பாஸ்டர்ஸ் இருக்காங்க, இப்படி பாரம்பரியங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். நான்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவ் கிறிஸ்டியன், நான் ரொம்ப ஆழமான பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவர் என்றெல்லாம் கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய பக்தி வீணாயிருக்கும், உங்களுடைய நம்பிக்கை ஒன்றுமில்லாமல் போகும். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் இருளில் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒளியின் ராஜ்யமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. எல்லாம் புதிதாயிற்று என்பதுதான் அந்த கன்வர்ஷன். இனி நாம் பழைய மனிதர்களாக இல்லை என்பதுதான் அந்த கன்வர்ஷன், அதுதான் அந்த மனமாற்றம். 1 தெசலோனிக்கேயர் 1:9 ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும் கவனிங்கள், பேனாவில் அடிக்கோடிடுங்கள், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோழ்ந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவித்திருக்கிறார்களே. வாஸ்து இந்த 2 வசனத்துல மனமாறிய ஆத்துமாவிலே விருத்த சேதனத்தை அடைந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல பங்கு பெற்ற, பாவத்துக்கு இல்லை இப்பொழுது நீதிக்கு அடிமையா இருக்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில வந்த மனமாற்றம், அவன் ஒரு ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொண்டதுனால விக்கிரகங்களை விட்டு அவன் விடுதலையா இருக்கிறான். முதல் சைன் a கான்வெர்ட்னுடைய முதல் சைன், a saved பர்சனுடைய முதல் சைன், ரட்சிக்கப்பட்டவனுடைய முதல் அடையாளம், மனமாறினுடைய முதல் அடையாளம் எதுன்னு கேட்டா அவனுக்கு தேவன் யாருன்னு தெரியும். அப்போ தேவன் யாருன்னு தெரிகிற ஆளு தேவன் இல்லை, தேவன் பொய் என்று உலகத்தில் இருக்கிற தேவர்களை அவன் விட்டு வெளியே வந்துருவான். இப்போ கத்தோலிக்கரை நம்ம எடுத்துக்குவோம். அவர்கள் ஒரு ஜீவனுள்ள தேவனை தெரிந்து அவருடைய உபதேசத்தை அறிந்திருந்தா இப்படிப்பட்ட விக்கிர ஆராதனை அவங்க செய்வார்களா? பெந்தேகோஸ்து அமைப்புகளை எடுத்துங்க, அவர்களுக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவன் தெரிந்திருந்தா இப்படிப்பட்ட பொய்யான தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்க தரிசிகளையும் அவர்கள் நம்புவார்களா? அதை விட்டு விலகி வந்துருவாங்க.
the very first sign of the living God, அந்த வெளிரங்கமான முதல் அடையாளம் எதுன்னு கேட்டா, அவர்கள் விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய அவர்கள் மனம் மாறுகிறார்கள். அப்போ இன்னைக்கு சிலர் என்கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, நான் பிராமின் கன்வெர்ட்டு, நான் வீட்டுக்குள்ளவே தான் இருக்கிறேன். ஒரு ஆளு விக்கிரக வழிபாடு செய்கிற ஒரு குடும்பத்திலும் வழக்க பழக்கத்திலும் எல்லாத்திலையும் கலந்துகிட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்றது மிகவும் தவறான ஒரு கருத்து. அது நடக்க முடியாத ஒரு கருத்து. உண்மையிலேயே ஞானஸ்தானம், ஆவிக்குரிய விருத்த சேதனம், உண்மையான மனம் திரும்புதல் ஒரு நிலைமை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, அவன் ஒரு ஜீவனுள்ள தேவனை அவன் தெரிந்து கொண்டிருந்தா, நிச்சயமாக எந்த விதமான தவறான வழிபாடுகளையும் விக்கிரக ஆராதனைகளையும் அவன் செய்யவே மாட்டான். ஒரு ஆளு உயிரோடு இருக்கிறான், செத்தான், என்ன வேறுபாடு? உயிரோடு இருக்கிறவனுக்கு அனல் இருக்கும், அசைவு இருக்கும், தெளிவு இருக்கும், பேச்சு இருக்கும். இது எதுவுமே இருக்காது செத்தவனுக்கு. அப்போ ஒரு ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் அந்த தேவனுக்கு விரோதமா இருக்கிற, தேவனை போல ஏமாற்றி கொண்டிருக்கிற சகல வழக்க பழக்கம் கலாச்சாரத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆனா இன்னைய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ற ஆளு இன்னும் விக்கிரக வழிபாட்டை விடவில்லை. விக்கிரகங்களுக்கு நடுவில் அவன் குடியிருக்கிறான். பொல்லாத உபதேசங்கள் கீழே வாழ்கிறான். ஆகவே தான் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேச சட்டத்திற்கு கவனிங்கள், ரோமர் 6:17, நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே. அதனால்தான் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அப்படியே ஒரு குடும்பமாக, ஒரு சமுதாயமாக கிறிஸ்துக்குள்ள நம்ம வரல. எப்படி இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் தனித்தனியா ஒரு நாள்ல பிறந்து உலகத்துல மனுஷனா வந்தோமோ, அந்த மாதிரி கிறிஸ்தியேசுக்குள்ள தனித்தனியா ஞானஸ்தானத்தின் வழியாக மனம் திரும்பிய ஒருவராக, ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை அடைந்தவராக தனித்தனியாக பிறக்கிறார்கள், தனித்தனியாக வந்து சேருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காலையில ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல், ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்பது தேவனால் நமக்குள் செய்யப்படுவது, மனம் திரும்புதல் என்பது ஜீவனுள்ள ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த உலகத்தையும் விக்கிரகத்தையும் விட்டு மனம் திரும்பிய வாழ்க்கை. இந்த மூன்றையும் ஒன்றாக செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் ஞானஸ்தானம் என்ற அந்த போதனை அமைந்திருக்கிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, இந்த இடத்துல அவர்கள் என்பது அப்போஸ்தலர்களை, அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு என்பது இயேசுவை குறிக்கிறது. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 19வது வசனம் பாருங்கள். ஆகையால், இந்த ஆகையால் என்ற சொல் கிறிஸ்துவுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், இந்த இடத்துல நீங்கள் என்பது அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராக்கி, இந்த இடத்துல ஜாதி என்பது ஜாதி என்று சொல்றது கேஸ்ட் அல்ல, நேஷன்ஸ், சகல தேசத்து மக்களையும் சீஷராக்கி, சீஷர் என்பது ஆங்கிலத்தில் டிசைபிள், கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஒப்புக்கொள்ளக்கூடிய மாணாக்கர்களாக மாற்றி, மனிதர்களாக மாற்றி, சீஷராக மாற்றி, கவனிங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இந்த இடத்துல ஞானஸ்தானம் சொல்ல நீங்க பாக்குறீங்க. ஞானஸ்தானம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்காது. ஞானஸ்தானம் எடுக்காதால் கிறிஸ்தவர் கிடையாது. தவறாக ஞானஸ்தானம் எடுத்தவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, நாமங்களினாலே அல்ல, ஒரே நாமம்தான், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒருமையில் பேசப்பட்டது. ஆக ஞானஸ்தானம் கொடுத்து, சரி ஞானஸ்தானம் எடுத்தா அது போதுமான்னு கேட்டா கிடையாது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இந்த இடத்துல நான் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கட்டளை கொடுத்தார், அதான் புதிய ஏற்பாடு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, இந்த இடத்துல அவர்கள் யாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் எடுத்தவங்க. அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தான் இன்று நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். ஆகவே உங்களிலே ஞானஸ்தானம் பெறுவதற்கு விருப்பமாயிருந்து
எனக்கு அந்த மாதிரியான ஒரு வேத வசனப்படியான புதிய ஏற்பாட்டின்படியான ஞானஸ்தானம் எனக்கு தேவைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் உடனே இடத்தில் புறப்பட்டு வரலாம். அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு யாராவது ஒருவரை அனுப்பி அந்த உபதேசத்திற்குள்ளாக உங்களை ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு என்னால் உதவி செய்ய முடியும். ஆக நண்பர்களே, கண்மணிகளே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இன்று உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட இந்த அக்னியானது, இந்த நெருப்பானது, அது ஒரு ஜீவனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை கிறிஸ்துவுடனே கூட அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்ல, கையால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை, விக்கிரங்களுக்கு விட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு செய்கிற ஒரு ஊழியத்தை துவக்குகிற அந்த ஞானஸ்தானத்தை பெறுவதற்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்தருள்வாராக. பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு தோத்திரம். வசனத்தின்படி வாழும்படி எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.